Hello guys, welcome to our channel. நானும் மேசன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் நியூவா ஹெல்மெட் வாங்கியிருக்கேன். போன வீடியோலாம் பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் வாங்குற இதெல்லாம் போட்டுருப்பேன். பார்க்கலன்னா நான் கார்டில் தரம் போய் பாருங்க. இதில் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் பண்ண போகிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு மவுண்டிங் வீடியோ போட்டிருப்பேன். பட் அதில் வந்து நான் இதை ஒட்டுறதை வந்து காமிச்சிருக்க மாட்டேன். வெறும் கேமரா மைக்லாம் எப்படி செட் பண்ணுவேன் அப்படின்றத மட்டும் தான் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த இதில் வந்து இந்த இதுவே எப்படி நான் மவுண்ட் பண்ணுறேன், எப்படி நான் ஒட்டுறேன், அதையே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு 3mm டேப் மாதிரி ஒட்டி தருவாங்க. பட் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. ஏன்னா நிறைய GoPro வந்து கொஞ்சம் வெயிட், இந்த கேமரா இது வந்து சும்மா சாதா ஆக்ஷன் கேமரா தான். இதோட GoPro வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கும். ஸோ அந்த வெயிட்டை தாங்கணும்னா அந்த 3mm டேப் பத்தாது. ஓகே தான், பட் எல்லா இடத்துக்கும் அது வந்து செட் ஆகாது. குளிரா இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி மாறும், அண்ட் வெயிலா இருக்கிற சைடு போனீங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி மாறும். அதுக்கு தான் நான் என்ன இது எம்சில், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிளாஸ்டிக்கை வந்து ஒட்டுறது. இது பிளாஸ்டிக் பைப்பு கீப்பு ரெண்டா உடஞ்சிருச்சுன்னா அதை ஈஸியா ஒட்டி அந்த அளவு ஸ்ட்ராங் கொடுக்கும் இது. ஸோ அதான் எம்சில். இதை போட்டு தான் இப்போ இந்த இதில் ஒட்ட போகிறோம். நிறைய பேர் கேட்பீங்க எம்சியில் போட்டு ஒட்டினா அப்புறம் அதை எடுக்கவே முடியாது அப்படின்ட்டு. வேற வழி இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இது எம்சில் போட்டு ஒட்டினா நமக்கு வந்து இந்த விண்டை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பரவாயில்ல. அப்படி ஏதாவது ஏர் வேணும்னா நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம ஒரே இது. இப்போ வந்து இதில் ஒட்டுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா எம்சியில் வந்து பிச்சு, எம்சியில் வந்து ரெண்டு இருக்கும். இப்படி பிளாக் கலர் ஒன்று, ஒயிட் கலர் ஒன்று இருக்கும். இது ரெண்டையும் நம்ம மிஸ் பண்ணணும். மிஸ் பண்ணி நல்லா மிஸ் பண்ணால் தான் அது வந்து ஒரு இதுக்கு செட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பிச்சுக்கணும். இதில் வந்து ஒயிட் கலர், இது வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு நல்லா இதை வந்து மிஸ் பண்ணணும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு ஆஷ் கலரில் வரும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிஸ் பண்ணணும். ஸோ இதை நல்லா அப்படி ஒரு ரவுண்ட் மாதிரி வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த ஹெல்மெட்டில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து வச்சுருங்க. இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் எந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இதை இது மேலே வச்சு நல்லா அமுத்தி வச்சுருங்க. நல்லா கரெக்டாக நேராக இருக்கிறத பார்த்து வைக்கணும். இது நல்லா அமுத்திட்டு இப்படி எஸ்எஸ்ஸாக இருந்ததுன்னா கத்தியோ கத்திரிக்கோளோ வச்சு அதை நீங்கள் கட் பண்ணி வெளில எடுத்துடலாம். ஏன்னா அதெல்லாம் உள்ளே போச்சுன்னா இன்னும் உங்களுக்கு வந்து உள்ளே நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதுக்கு மேலே இப்படி வரதெல்லாம் லேசாக அப்படி மடக்கி ஃபுல்லாக இதை கவர் பண்ணுற மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்படி கரெக்டாக நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டு எது நேராக கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் வந்து காய வைக்கணும். வெயிலில் வச்சாலும் சரி, சும்மா வச்சாலும் சரி, அது 1 மணி நேரத்தில் நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும். ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அதை வந்து எடுக்கவே முடியாது. ஸோ கரெக்டாக 1 ஹவருக்கு அப்புறம் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த குழகுழப்பு தன்மை இருக்கும், அந்த குழகுழன்னு இருக்கும். நீங்கள் ஆட்டினா இதெல்லாம் ஆடும். ஸோ கரெக்டாக இந்த நேரத்தில் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டா தான் கரெக்டாக நீங்கள் அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து இது வந்து செட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து கமெண்ட் செக்ஷன் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ இந்த கேப்லேயே நம்ம வந்து அதையும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இந்த NS200 ஓனர்ஷிப் ரிவ்யூவில் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ ஓல்டு NS கலர் கிடைக்குமா? அதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா ஃபேரிங்கில் ஒயிட் கலர் வரும், பட் மேலே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி தான் வரும். அப்படி இல்லைன்னா ரெட் கலர் அந்த மாதிரி மெட்டாலிக் இதில் தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஷைனிங் இதில் இப்போ கொடுக்கறது இல்லை. ஸோ அது மேபி ஃபியூச்சரில் கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கலாமா அப்படின்ற இதில் வந்து நிரஞ்சன் தேங்க்யூ ஃபார் த டிப்ஸ்ன்னு இப்போ சொல்லிருக்காங்க. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் பையிங் நியூ ஹெல்மெட் SMK அந்த இதில் வந்து ஹாய்னு சொல்லிருக்காரு NS ட்ராவலிங். அவர் வந்து முன்னாடியே மெசேஜ் பண்ணிருக்காரு. அடுத்து இந்த இது டியூக் 125 வந்து BS4 நாங்கள் ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணிருப்போம். அதில் வந்து எவ்வளோ ப்ரோ இந்த வண்டி இப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அது அப்போவே 1,70,000 நினைக்கிறேன். பட் இப்போ வந்து BS6 பைக்கு கண்டிப்பாக 2 lakh கிட்ட போயிருக்கும். அப்படி இல்லைனாலும் 1,90,000 வரையும் அது வந்து போயிருக்கும். அதான் இப்போ நிறைய பேர் வந்து இந்த NS200 வந்து பழைய கலர் வேரியன்ட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதில் தான் முக்கால்வாசி கமெண்டே இருக்குது. ஸோ அடுத்து நாங்கள் வந்து டெரஸ் ஸ்டாக் வந்து பண்ணியிருக்கோம். அதில் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா நான் வந்து லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், அப்படி இல்லைனா கார்ட்லேயும் இருக்கும். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஃபன்னாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அது அடுத்து சென்னை டு சிதம்பரம் அந்த இதில் வந்து ப்ரோ NS200 வந்து ஷோரூமில் உடனே டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் ரெடி கேஷ் வச்சுருந்து அவங்கள்ட்ட பைக் வந்து ஸ்டாக் இருந்ததுன்னா டக்குன்னு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா
1 or 2 days வந்து வெயிட் பண்ணி தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து டியூக் 135 BS4 ஓனர்ஷிப் வீடியோவில் வந்து பக்கா ஓலு மைலேஜ் ஜஸ்ட் 35 தான் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து ஓனர் சொல்கிறது தான் ப்ரோ, நாங்கள் எதுவும் சொல்லலை. அடுத்து வந்து NS200 இன்ஜின் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம். அதில் வந்து NS200 மொத்த நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலன்னா மொத்த இதுவும் உங்களுக்கு எவ்வளோ இது தரும் ப்ராப்ளம் தரும்ன்றத ஒரு வீடியோவாக பண்ணியிருப்போம். அதில் வந்து சேம் ப்ராப்ளம்னு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க. அதில் ஒரு சில கமெண்ட் நான் படிக்கிறேன். சேம் ப்ராப்ளம் ப்ரோ, 23K கிலோமீட்டர் நான் ஓட்டியிருக்கேன், கரெக்டாக தான் சர்வீஸ் பண்ணேன், ப்ராப்ளம் எங்கேருந்து வருதுன்னே தெரில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. இப்போ நான் வச்சுருக்கேன், நான் வந்து இப்போ 20Kவை தொட போகிறேன். எனக்கு இது வரையும் வந்து மேஜர் ப்ராப்ளம் எதுவுமே வந்ததில்லை. மைனட் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு, பட் மேஜர் ப்ராப்ளம்லாம் ரொம்ப பெருசாலாம் எனக்கு வந்ததில்லை. அடுத்து வந்து NS200 BS4 vs BS6 கம்பேரிசன் போட்டிருந்தேன். அதில் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, ரெண்டுத்தில் எது ப்ரோ டாப் ஸ்பீட் அதிகமாக போகும் அப்படின்ட்டு. ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், பட் சடன் பிக்கப்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து BS6ல் வந்து 24.5 bhp கொடுத்துருக்காங்க, பட் BS4ல் வந்து 23.5 bhp தான். ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் பிக்கப் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இது வந்து ரெண்டும் சேம் இது தான், பட் பவர் வாய்ஸில் உங்களுக்கு அது சல்லுன்னு போயிடும். நீங்களும் இதே இதில் போனாலும் சேமாக தான் இருக்கும். BS6 தான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்தியா விசஸ் இங்கிலாந்து டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நிறையா நாங்கள் டெரர் ஸ்டாக் போட்டிருக்கோம். அதில் வந்து ஒருத்தர் ஸ்டீனிஸ் எஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, டெரர் ஸ்டாக் வேறு லெவல், அனதர் டைப் ஆஃப் பாட்காஸ்ட் டியூட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தேங்க்யூ ப்ரோ. இந்த மாதிரி டெரர் ஸ்டாக் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிறையா வீக்லி நாங்கள் பைக் வீடியோ போடலனாலும் அதை வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. அதில் நிறையா இப்போ நாங்கள் வந்து எடிட்டிங்கும் அப்டேட் பண்ணிட்டோம், நிறையா ஃபன்னியாக ஆட் பண்ணுறோம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ பார்க்க உங்களுக்கே பிடிக்கும். அவ்வளோதான், இதோட இதை முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் வந்து இது செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour கிட்ட ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இது எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். என்ன பண்ணாலும் அதை வந்து எடுக்கவே முடியாது, அறுத்து தான் எடுக்க முடியும் இதுக்கு மேலே அதை. ஸோ நீங்கள் ஒட்டுறப்பயே பார்த்து ஒவ்வொரு இதையும் நேராக இருக்கா அப்படின்ட்டு பார்த்து தான் ஒட்டணும். ஏன்னா ஒன்ஸ் ஒட்டிட்டா அதை வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி எடுத்தாலும் இந்த இடம் வந்து ரொம்பவே இதுவாக மாறிடும். ஸோ கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்குது எனக்கு. இதுதான் என்னோடய ஆக்ஷன் கேமரா. இதே மாதிரி தான் கோப்ரோவோட இதுவும் மவுண்ட்டும் வரும். ஸோ இதை எடுத்து அழகாக நம்ம வந்து இந்த இதில் இப்படி வச்சு இது பண்ணிட்டா போதும், அழகாக ஃபிட் ஆகிடும். நீங்கள் இந்த சைஸ் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி அந்த மாதிரி டில்ட் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாக அந்த இது இருக்கும். பட் எட்டேருந்து பார்க்கலாம் தெரியாது. அந்த கேமரா போட்டிங்கனாலும் அந்த இது அவ்வளோவா தெரியாது, நல்லா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணணும். ஆனால் மவுண்ட் பண்ணுறப்ப பார்த்து மவுண்ட் பண்ணணும். அதே போல் குழந்தையெல்லாம் வச்சுட்டு இந்த MCL வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து கெமிக்கல், வாயில் வச்சுட்டா கூட உங்களுக்கு வந்து நிறையா விஷம் தான் இது. ஸோ அதனால சொல்கிறேன். அவ்வளோதான். இது வந்து மவுண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஏதாவது ரைட் பண்ணி அந்த மாதிரி இன்னும் ஒரு 2 monthsல வந்து கோப்ரோ வந்துடும். கோப்ரோ வந்ததுக்கப்புறம் நிறையா ட்ராவல் வீடியோ அந்த மாதிரி வரும். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்மாலாக இங்கே எங்கேயாவது சுற்றிட்டு இருப்போம், அதை வந்து நாங்கள் எடுத்து காட்டுவோம். ஸோ இதான் ஹெல்மெட்டு, இதான் மவுண்ட், அவ்வளோதான் முடிஞ்சு. இதோட அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் வந்து டெரர் ஸ்டாக் அந்த மாதிரி நிறைய எபிசோட்லாம் போட்டுருக்கோம். பார்க்கலன்னா கார்ட்லேயும் இருக்கும், கீழேயும் இருக்கும், போய் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்டு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏதாவது மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து டேரக்ட் மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் எனி டைம் வந்து ரீப்ளை பண்ணிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.